தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர்ல ஒரு கிச்சன் ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹெல்தியான மல்லிப்பொடி எப்படி தயார் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த மல்லி பவுடரை தனியா பொடி, அதே மாதிரி கோரியாண்டர் பவுடர், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம கடையில வாங்குற டைம்ல ஒரு சில நேரங்கள்ல அதுல என்ன கலந்துருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி மரத்தூள் சொல்லுவோம் இல்ல, அது எல்லாம் கூட இதுல கலந்துருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது. நம்மவே தயார் பண்ணோம் அப்படின்னா நம்ம தைரியமா சாப்பிடலாம், உடம்புக்கு நன்மையே கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் மல்லி, அதே மாதிரி கறிவேப்பிலை, இந்த 2 பொருட்கள் மட்டும் போதும். இது இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ மல்லி தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். கறிவேப்பிலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்ல காய வச்ச கறிவேப்பிலை தான் பயன்படுத்தணும். நீங்கள் வெயிலில் வச்சு காய வச்சாலும் சரி, இல்லை வீட்டிலேயே நிழலில் காய வச்சாலும் பரவாயில்ல. நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக ஒரு பேப்பரில் வச்சுருவேன். அது நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த கலர் அப்படியே தான் இருக்கும், ஆனால் நல்லா காஞ்சு வந்துடும். ஸோ அந்த மெத்தடில் நான் பண்ணுறது. இது நீங்கள் பச்சையாக பயன்படுத்தினீங்கன்னா அது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பவுடர் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும். ஸோ எப்போவுமே நல்லா காஞ்சு போன கறிவேப்பிலை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்ம இதை வறுத்து நம்மளோட மல்லி பவுடர் தயார் பண்ணலாம். ஸ்டவ்வில் நம்ம வச்சுட்டு லைட்டாக ஒரு வாட்டி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற அந்த கறிவேப்பிலையை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வறுக்கலாம். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம அதை கிளறி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் இந்த கறிவேப்பிலை. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக கொடுத்தோம் அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. நம்மவும் அப்படிதான். அதே இந்த பவுடரில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாரும் நல்லா சாப்பிடுவோம், தூக்கி போட முடியாது நம்மளால, அவ்வளோதான். அந்த மல்லிக்குமே இது ஒரு தனி வாசனையை கொடுக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கறிவேப்பிலைனால ரொம்ப நன்மைகள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதெல்லாம் கரைச்சிரும். நம்ம உடம்புல ரத்தத்தை அதிகரிக்கும். அப்புறம் நம்ம தலைமுடிக்கு கூட இந்த கறிவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சாப்பிடவும் செய்யலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மல்லியில் சேர்க்குறோம். அதே மாதிரி இந்த கறிவேப்பிலை சேர்க்கறதுனால நம்ம மல்லியோட கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அந்த வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். இது நீங்கள் வறுக்கிற டைமில் கவனிக்க வேண்டியது, அந்த ஃப்ளேம் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க தீ வைக்கிறது. ஏன்னா இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும், கருகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்படி இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மல்லி எல்லாம் கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விடாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு நல்ல வாசனையான நல்ல மல்லி கிடைக்கும். இப்போ நான் ஓரளவுக்கு இது வறுத்து முடிச்சுட்டேன். இது எப்படி வறுத்தாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். உங்கள் வீட்டில் நீங்கள் கிச்சனில் வறுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வாசனை கரெக்டாக தெரியும். நல்ல ஒரு வாசனை வரும். உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட மல்லி நல்லா வறுந்துருச்சு அப்படிங்கிறது. கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் அதை பவுடர் பண்ணணும். உங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க மில்லில் கொடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. மற்றவங்க வீட்டிலேயே நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல ஹெல்தியான மல்லிப்பொடி தயார் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதா கூட இருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.